உங்களுக்குள்ள கனவை வைத்தவர், உங்களுக்குள்ளே அந்த தரிசனத்தை வைத்தவர் அதை அடைய உங்களுக்கு உதவி செய்வார். எட்டோடனே யோசேப்பு கனவு பார்த்தா அடைஞ்சான் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு நாள் வசமா சிக்கிக்கிட்டான். உடனே தூக்கி எங்கே போட்டாங்க? கூலியில் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தண்ணியும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு குழியில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? யோசேப்பை போட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். நான் வந்து அப்படி இருப்பேன், செழிப்பேன், உயர்வேன், மேலே இருப்பேன், பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் சொன்னவன் இப்போ எங்கே கிடக்கான்? என்னப்பா இப்போ நம்மளை யார் காப்பாற்றுவான்னு தெரியலையே, நமக்கு யார் தண்ணி கொடுப்பான்னு தெரியலையே, நம்ம மேலே வருவோமான்னு தெரியலையே, ரொம்ப ஓவராக சத்தம் போட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுக்கு எதிராக ஒரு டிஸ்டர்பன்ஸு வருது வருது வருது. இந்த பாரு கட்டுறம் பாரு முடிக்கிறோம் பாருன்னா ஆப்போசிட்டாக ஒன்று ஏதோ ஒன்று வருது. ஸோ நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், எதிர்ப்புகளோ சூழ்ச்சிகளோ இதெல்லாம் வராமல் சாதிச்சதா எந்த வரலாறுமே கிடையாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எத்தனை தான் வந்தாலும் உங்களை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உங்களை உட்கார வைப்பாங்க. ஆமாம், உங்களுக்குள்ள கனவை வைத்தவர், உங்களுக்குள்ளே அந்த தரிசனத்தை வைத்தவர் அதை அடைய உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாம் ஆமாம். பைபிள் சொல்லுகிறது பாருங்களேன், தரிசனம் குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்கிறது போல உனக்கு தெரிஞ்சாலும் நீ வந்து பயப்படாத, காத்திரு, முடிவிலே அது விளங்கும். ஆமென் ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கனவு நிறைவேறும். நல்லா சொல்லுங்க, உங்க கனவு நிறைவேறும். ஆமென். இன்னைக்கு உங்க கனவுக்கு எதிராக ஒன்று நடந்ததுனால, அல்லது உங்க நம்பிக்கைக்கு எதிராக ஒன்று நடந்ததுனால, உங்க எதிர்பார்ப்புக்கு எதிராக ஒன்று நடந்ததுனால அவ்வளோதான் நினைக்காதீங்க, அந்த குழி வழியாய் மாறும். ஆமாம், நான் சொல்றேன், அந்த கிணறு, அந்த பிட், ஆண்டவர் எங்க என்ன பண்றா பாருங்க, பிட் டு பேலஸ், குழியிலிருந்து கோபுரம். ஆமாம்.